ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் டீ கப் கேக் செய்ய போகிறேங்க. அது கோதுமை ஒரே ஒரு கப் வச்சு சுகர் வச்சு 2 முட்டை வச்சு செய்யலான் இருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த பாருங்கள், ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். மைதா இல்லை, கோதுமை. இது ஆப்பச்சோடா ஒரு சின்ன ஸ்பூனில் 1. இது பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன். ரொம்ப போடாதீங்க, ரொம்ப போட்டாலும் மாதிரி வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு. இதை நம்ம நல்லா 1க்கு 3 வாட்டி நல்லா சலிச்சு எடுக்கணுங்க. நான் இப்போ இது சலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 வாட்டி சலிச்சிருக்கேன். இது நம்ம எவ்வளோ நல்லா சலிக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லா கேக் நல்லா உப்பி வரும். அதே போல் இப்போ அதே கப்பில் 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் அது 1 கப்பு மாவு மெஷர்மெண்ட்டுக்கு 3/4 கப்பு. நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்பு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு சுகர் எடுத்துங்க. கொஞ்சம் சுகர் நல்லா இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்காது. பசங்களுக்கும் பிடிக்காது, நமக்கே ஆக்சுவலி பிடிக்காது. கேக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். இப்போ இதை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்க, 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்கில் அடிச்சுக்கோங்க. நான் கேக் பீட்டர் நான் அடிக்க போகிறேன். இப்போ இதில் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சேன். பாருங்கள், 3/4 கப்புக்கு அரைச்சோன்னு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் சுகர். இதில் காட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மாவு போட்டுக்கலாம். இனிமேல் நம்ம ஸ்பூன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நான் ஆப்ப சோடா எல்லாமே நான் அதில் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். 3 வாட்டி சலித்து நல்லா எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தயிர் பால் எதுவுமே தேவையில்லை. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு எண்ணெயை விட போகிறோம். வெண்ணிலா எசன்ஸ் கூட செய்ய மாட்டேன். சிம்பிளாக வீட்டில் உள்ளதை வச்சே ஒரு கேக்குங்க. நீங்கள் நம்ம அவனில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் அடுப்பில் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 45 நிமிஷம் வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 to 50 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மைதாலையும் பண்ணலாம். ஆனால் மைதாவோட நம்ம கோதுமையில் பண்ணுறது நம்ம உடம்புக்கும் நல்லது. பசங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். மைதானா அடிக்கடி நம்ம சாப்பிட முடியாது. அதனால் நம்ம கோதுமையில் தான் நான் அடிக்கடி செய்வேன் டீக்கு. அதனால் இந்த கேக்கு உங்களுக்கும் போடலாம். சிம்பிளான ஒரு கேக்கு, வீட்டில் உள்ள ஐட்டத்தை வச்சே ஒரு கேக் செஞ்சிடலான்னு. இது நல்லா நம்ம எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்பூனில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள், நான் எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டேன். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்தது, எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக லைட்டாக பால் ஊற்றிக்கோங்க. ரொம்பவே வேண்டாம். இப்போ நீங்கள் 3 முட்டை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 போட்டிருக்கேன். அப்போ கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. நான் எதுவும் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், நான் சின்ன கப்பில் எடுத்துருக்கனால சின்ன ட்ரே எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் பேப்பர் இல்லைன்னா நல்ல எண்ணெயை தடவி விட்டுட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வைங்க. இப்போ நான் அவனில் வச்சுருக்கேங்க. 160 டிகிரியில் 45 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை முடிச்சுக்கலாம். அவனில் வச்சு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டு இப்போ நான் அவனை விட்டு வெளியே எடுத்து போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கலந்து வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இத்தனைக்கும் ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு, 2 முட்டை, 1 கப் சுகர் தான். வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்க்கல. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டீ கேக் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். பஞ்சு மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.